நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் 10 சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 10 சென்டென்ஸை வச்சு மல்டிபிள் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம் வாங்க. வேலு கர் ஜாத்தா ஹை. வேலு கர் வீட்டுக்கு, ஜாத்தா போகிறான், ஹை அப்படிங்கிறது அந்த ஈஸ் ஃபார்ம். வேலு கர் ஜாத்தா ஹை, வேலு வீட்டுக்கு போகிறான். அதுவே சீதா வீட்டுக்கு போகிறா, லக்ஷ்மி வீட்டுக்கு போகிறா, ஃபெமினைன் வராங்க அப்படின்னா அந்த ஜாத்தாவுக்கு பதிலாக ஜாத்தி போடுங்க, அவ்வளோதான். சீதா கர் ஜாத்தி ஹே, லக்ஷ்மி கர் ஜாத்தி ஹே. அதுவே மேல் வரும்போது ராம் கர் ஜாத்தா ஹே, வேலு கர் ஜாத்தா ஹே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, யஹ் லடுக்கா ஹிந்தி படுத்தா ஹை. யஹ், யஹ்னா இந்த, வகுனா அந்த. யஹு இந்த, லடுக்கா பையன், ஹிந்தி ஹிந்தி, படுத்தா ஹை படிக்கிறான். யஹு லடுக்கா ஹிந்தி படுத்தா ஹை. அதுவே ஃபெமினைனை பார்த்து பேசும்போது யஹு லடுக்கி ஹிந்தி படுத்தி ஹை. லடுக்காவுக்கு பதிலாக லடுக்கி, படுத்தாவுக்கு பதிலாக படுத்தி பயன்படுத்த போகிறோம், அவ்வளோதான். அப்படியே ஃபெமினைன் சென்டென்ஸாக மாற்றிடலாம். யஹ் லடுக்கி ஹிந்தி படுத்தி ஹை, யஹ் லடுக்கா ஹிந்தி படுத்தா ஹை. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். தும் கியா கர்த்தே ஹோ. நம்ம எப்போவுமே செகண்ட் பர்சனை பார்த்து பேசும்போது கர்த்தே அப்படி பயன்படுத்தணும்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும், அதுதான் ரூலும் கூட. தும் நீ, கியா என்ன, கர்த்தே ஹோ செய்கிறாய். கர்த்தே ஹோ, ஹைன்னு வராது, ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும். நம்ம கொஷின் கேட்கும்போது நீ என்ன செஞ்சிட்ருக்கப்பா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அப்போது தும் கியா கர்த்தே ஹோ, தும் கியா கர்த்தே ஹோ. நெக்ஸ்ட்டு, சீதா கானா காத்தி ஹை. சீதா கானா காத்தி ஹை. சீதா கானா பாட்டு, காத்தி ஹை இந்த இடத்துல ஃபெமினைன் இருக்கிறதுனால தீன்னு வந்திருக்கு. அதுவே ராம் இருக்காங்க அப்படின்னா காத்திக்கு பதிலாக காத்தான்னு மாறும், அவ்வளோதான். ரூல் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக மேலும் சென்டென்ஸு அண்ட் ஃபெமினைன் சென்டென்ஸ் ஈஸியாக பேசலாம். நெக்ஸ்ட்டு, மீனா கப்படா சீத்தி ஹை. மீனா கப்படா துணி, சீத்தி ஹை தைக்கிறாள். மீனா கப்படா சீத்தி ஹை, மீனா துணி தைக்கிறாள். மீனா கப்படா சீத்தி ஹை. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். மேம் பாட்டசாலா ஜாத்தா ஹூம். மேம் நான், பாட்டசாலா பள்ளிக்கு, ஸ்கூலுக்கு, ஜாத்தா ஹூம் போகிறேன், ஜாத்தா. அப்போ இந்த இடத்துல இந்த சென்டென்ஸை ஒரு மேல் சொல்கிறாங்கன்னு அர்த்தம், ஏன்னா ஜாத்தான்னு வந்திருக்கு பாருங்கள், ஸோ மேல் சொல்கிறாங்க. அதுவே ஜாத்தின்னு வந்திருந்தா ஃபெமினைன் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். மேம் பாட்டசாலா ஜாத்தா ஹூம். நெக்ஸ்ட்டு, தும் கியா லிக்தே ஹோ. இந்த இடத்துலையும் ஹோ வந்திருக்கு பாருங்கள். நம்ம எப்போவுமே செகண்ட் பர்சனை பார்த்து ஒரு கொஷின் கேட்கும்போது ஃபைனலாக ஹோ பயன்படுத்தணும். தும் கியா லிக்தே ஹோ, நீ என்ன எழுதிட்டு இருக்கப்பா அப்படின்னு கேட்போம். தும் நீ, கியா என்ன, லிக்தே எழுதுகிறாய், லிக்தே ஹோ இந்த கொஸ்டின் ஃபார்ம் ஹோ. தும் கியா லிக்தே ஹோ. லடுக்கே மைதான் மே கேல்தே ஹேன். லடுக்கே அப்படின்னா புளூரல், சிறுவர்கள். மைதான், மைதான். மேம் அப்படின்னா இல், மைதான் மேம் மைதானத்தில். கேல்தே ஹேன் விளையாடுகிறார்கள், நிறைய பேர் விளையாடுறாங்க, ஸோ கேல்தே ஹேன். லடுக்கே மைதான் மேம் கேல்தே ஹேன், சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடுகிறார்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். லடுக்கியா கானா சீக்தி ஹேன். லடுக்கேன்னு பார்த்தோம், அப்போ அது சிறுவர்கள். அதுவே சிறுமிகள் பெண்கள் எப்படி பார்க்கலாம், லடுக்கியா. அந்த சந்திர பிந்து மூணில் ஹாஃப் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த சிம்பல் தான் சந்திர பிந்து அப்படின்னு சொல்வோம். லடுக்கியா பெண்கள், கானா பாட்டு, சீக்தி ஹே பாடுகிறார்கள். லடுக்கியா கானா சீக்தி ஹே. ஹம் கஹானி சுன்தே ஹே. ஹம் நாங்கள், ஹம்னா நாங்கள், கஹானி கதை, ஸ்டோரி, கதை
சுன்தே ஹேன் கேட்கிறோம். நாங்கன்னா நம்ம நிறைய பேர். அப்போது ஹம் கஹானி சுன்தே ஹேன். ஹம்னு ஸ்டார்ட் பண்ணுற சென்டென்ஸ் எல்லாமே ஃபைனலாக ஹேன்னு கம்ப்ளீட் ஆகும். ஃபைனலாக ஹைக்கு மேலே ஒரு டாட் இருந்துச்சுன்னா ஹேன்னு ப்ளூரலாக அந்த சென்டென்ஸு ஃபார்ம் ஆகும். ஹம் கஹானி சுன்தே ஹேன். நாங்கள் கதை கேட்கிறோம். சிங்குலர் சென்டென்ஸ் எது, ப்ளூரல் சென்டென்ஸ் எது, இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் தென் ஸ்போக்கன் ஹிந்தி கிளாஸ் ஆர் ஹிந்தி பிரச்சார சபா கோர்சஸ் ஜாயின் பண்ணணுன்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு சாட் பண்ணலாம் ஆர் கால் பண்ணலாம். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்.